நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம லோ எனர்ஜியை ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம எந்த செயலும் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி ஃபிசிக்கலி டயர்டாக, மென்டலி டயர்டாக, ஒரு பெரிய சிந்தனை உருவாக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம். இந்த லோ எனர்ஜி ஆகிறதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒரு நாள் முழுக்க நம்ம ஃபிசிக்கலாக நிறையா உழைச்சோன்னா அதனால் வருதுன்னு சொல்லலாம். பட் நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த லோ எனர்ஜி அப்படின்றது வந்து மென்டலி, அதாவது சிந்தனைக்கு எதுவுமே தோணாது. அப்படி எதை யோசித்தாலும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஆனால் ஏன் நமக்கு அது புரியாது. லோ எனர்ஜிக்கு காரணம் வெறும் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எந்த ஒரு எண்ணமுமே நமக்குள்ள உருவாக்குறது தானே. அப்போது இந்த லோ எனர்ஜி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நடந்ததுக்கப்புறம் எப்படின்றத தனியாக பார்ப்போம். பட் அப்படி நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த ஆற்றல் ரொம்ப கம்மியாக, அதாவது லோ எனர்ஜி சுச்சுவேஷன்ஸ் நமக்கு ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட சேமித்து வச்சுருக்க எனர்ஜியை ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள் மேலே நம்ம கரைக்கிறோம் அப்படின்றது தான். இது வந்து நம்ம பொதுவாக சொல்லிடலாம், இந்த மாதிரி நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம், பாசிட்டிவாக நம்ம எண்ணங்களை வச்சுக்கலாம், தப்பான விஷயங்கள் பார்க்க வேண்டாம், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் நம்மளால் திருத்திக்கக்கூடிய, ஈஸியாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி ஒரு 5 விஷயத்தை பற்றி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் விஷயம், நம்ம எனர்ஜி ரொம்ப லோவாகிறதுக்கான காரணம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்கள மாதிரி இருக்க முயற்சி பண்ணுறது. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள், இல்லை நமக்கு தெரிஞ்சு இவங்க தான் ப்ரைமான ஒரு குவாலிட்டி வச்சுருக்கிறாங்க, இவங்க தான் அந்த டாப்பில் இருக்கிறாங்க, இல்லை இவங்களுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தருடைய நிலை, இன்னொருத்தருடைய லைஃப் ஸ்டைல், இன்னொருத்தருடைய எண்ணம், அதன் மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளாக இருக்க முயற்சி பண்ணால் மட்டுமே தான் நம்ம எனர்ஜியை வந்து தக்க வச்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். அதை நீங்கள் வந்து அடுத்தவங்கள மாதிரி மாற்றிக்க முயற்சி பண்ணும்போதோ, இல்லை ரொம்ப அடுத்தவங்களை ரிப்ளிகேட் பண்ண நினைக்கும் போதோ, இல்லை சொசைட்டி நிர்ணயிக்கிற சில ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க நினைக்கும் போதோ நம்ம எனர்ஜி அதிகம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆற்றல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் அதை நம்ம அட்ரஸ் பண்ணாமல், இப்போ ஒரு ஸ்கூல் சிஸ்டமில் படிக்கிறோன்னா எல்லாருமே வந்து நம்பர் 1க்கு தான் ஆசைப்படுவோம், அந்த மாதிரி. ஸோ இப்போது ஒரு குரூப் மென்டாலிட்டியோட எல்லாரும் இதை நோக்கி தான் நகரணும்னு இல்லாமல் நீங்களாக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி லைஃப் அப்ரோச் பண்ணுறது. இது வெறும் படிப்பில் மட்டும் கிடையாது, வேலையிலையாக இருக்கட்டும், உறவுகளை செலக்ட் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், உங்கள் எண்ணங்கள், உங்களோட தேவைகள், அதாவது முழுக்க பி யோர் செல்ஃப்னு சொல்லும். அதாவது நீங்களாகவே இருக்க முயற்சி பண்ணிட்டீங்க, நீங்களாகவே உங்களை தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய எனர்ஜியை நீங்கள் வந்து வீணாகாமல் பார்த்துக்க முடியும். அப்போது இந்த எனர்ஜியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இயல்புக்கு என்ன தகுமோ அதை மட்டும் செய்கிறது தான் சரியான விஷயம். அதாவது ஒரு டெவலப்மெண்ட்காக அடுத்தவங்களை பார்த்து லேர்ன் பண்ணுறது, இன்ஸ்பயர் ஆகிறது வேறு. ஆனால் முழுக்க ரிப்ளிகேட் பண்ணி அடுத்தவங்கள மாதிரி இருக்கிறது தான் நம்ம வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்ணணும் தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு தேவையில்லாத, இல்லை நம்மளால் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம பரவாயில்ல இது போயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போது இந்த லெட் இட் கோ மனப்பான்மை அப்படின்றது நம்ம கம்மியாக நம்ம எனர்ஜி வந்து தேவையில்லாத, நம்மளால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் மேலே போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம இந்த லெட் இட் கோன்றது சிம்பிள் எடுத்துக்கூடிய விஷயம் கிடையாது நிறையா பேருக்கு. ஏன்னா ஒரு விடாமுயற்சி அவசியம் அப்படிம்பாங்க. ஆனால் விடாமுயற்சின்றது நம்மளை வந்து நம்ம அடையக்கூடிய இலக்கு கொண்டு போகும் அப்படின்னா கூட சில இடங்களில் நம்மளால் மாற்ற முடியாத, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை போய் சரி பண்ண நினைக்கிறது. அதாவது ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வைக்க நினைக்கிறது, இல்லை தவிர்க்க வேண்டிய ஒரு சண்டைக்குள்ளே போய் நம்ம அதை அதிகமாக சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சொசைட்டல் இஷ்யூஸ்க்கெல்லாம் உட்காந்து சண்டை போட்டிருப்போம். அதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாட்டு பிரச்சனை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு நிலைப்பாடு இருக்கும், உங்களுக்கு வேறு நிலைப்பாடு இருக்கும். அதை வந்து ஒரு கருத்து மோதலாக உண்டாக்கி உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய் ஒரு போஸ்ட் படிக்கும்போது போஸ்ட்டு கீழே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ், அது மென்டலி நடந்தாலும் சரி, நேரம் கண்மை நடந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே சம்மந்தமில்லாத விஷயத்தை உங்கள் லைஃப்பில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சம்மந்தமில்லாத விஷயங்களுக்காக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போது உங்கள் கருத்து தேவைப்படாத இடங்கள்லையோ, இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்களுக்காகவோ நீங்கள் எண்ணத்தை செலவழிக்கிறது கூட ஒரு வகையில் வந்து நம்ம எனர்ஜியை ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெட் இட் கோ அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எது தவிர்க்கலாமோ அதை தவிர்க்கிறது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை சீக்கிரமாக அடைகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும். மூணாவது விஷயம், பி கைண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டு அதர்ஸ். அதாவது
நமக்கு தெரிஞ்ச தெரியாத இல்லை நம்ம டெய்லியும் மீட் பண்ணுற ஆட்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாவோ இல்லை அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது. இது வந்து வேணும்னு பண்ண வேண்டாம், இதை ஒரு ப்ராசஸாக எடுத்து பண்ண வேண்டாம். ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு உதவ முடியும், இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ண முடியும்னா அதை முயற்சி பண்ணி செய்ய பாருங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்காக பாடுபடுங்கன்னு சொல்லலை. உங்களுடைய தேவைகளை கவனிக்கும் போது, உங்களுடைய அவசியங்களுக்காக நீங்கள் வேலை செய்யும்போது, நீங்கள் பார்க்குற நபர்களுக்கு உதவக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நிறையா செய்யுங்க. ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப நெகட்டிவான எண்ணங்கள் கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போது ரொம்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்க, பின்னாடி ஹார்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வழி கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் ஏதோ கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அது உணர்ந்து பார்த்தா தெரியும். அப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றது இந்த லெவலில் கூட இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ எனர்ஜியை நிறைய ரிஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, எனர்ஜியை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில இடங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுடைய நேரத்தை கெடுத்துக்கிட்டோ உங்களுடைய இலக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவுங்க நான் சொல்லலை. ஸோ பி கைண்ட் அண்ட் யூஸ்ஃபுல். 4வது விஷயம், ட்ரஸ்ட் யுவர் டெசிஷன்ஸ். அதாவது உங்களுடைய சொந்த முடிவுகளை மதித்து நம்ப ஆரம்பிக்கணும். நிறைய இடங்களில் நம்ம ஒரு எடுக்கிற முடிவு நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ இல்லை நமக்கு அது வந்து சரியாக தப்பான்னு தோன்ற மாதிரியோ இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் நிறைய ஓவர் திங்கிங்கில் டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போது இந்த ட்ரஸ்ட் ஆன் செல்ஃப் அப்படின்றது எப்படி கொண்டு வருதுன்னா, நிறையா செல்ஃபில் அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், நிறையா வந்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம், செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணலாம். கிராட்டிடியூட் எழுதும்போது, நன்றி எழுதும்போது உங்களை பற்றி நிறைய எழுதலாம். இதை பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு அதிகம் ட்ரஸ்ட் ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வீணாகாமல் தடுக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் இந்த ஓவர் திங்கிங் ப்ராசஸ் தடுக்க முடியும். தேவையில்லாத எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எடுக்கிற முடிவுகள் மேலே நமக்கு இருக்கிற சந்தேகம் தான். அப்போது இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்மளோட எனர்ஜியை நிறைய கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். நாள் முழுக்க நிறைய யோசிப்போம், நிறைய கற்பனை பண்ணுவோம், ஆனால் அதன் மூலமாக எந்த ஒரு அவுட்கமும் ஏற்பட்டிருக்காது. அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை சரி செஞ்சுக்கிறது மூலமாக நம்மளால் நிறைய இடங்களில் குயிக் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், நம்ம சக்ஸஸ் மேலே இருக்கிற ஹோப்பை டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம எடுக்கிற முடிவுகள் சரிதான் அப்படின்னு நம்ம எப்போ நம்புகிறோமோ அப்போது நம்ம எண்ணங்கள் நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற சந்தேக எண்ணம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ப்ராசஸையே ஸ்லோ பண்ணுது. அப்போ நம்ம அட்ராக்ட் பண்ண நினைக்கிற விஷயங்கள் மேலே நமக்கு முழு நம்பிக்கை ஏற்படணும்னா உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ், நிறைய நன்றிகள், உங்களை சார்ந்த நன்றிகள் எழுத ஆரம்பிங்க. இது மாற ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்கள் எனர்ஜியை நிறைய நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த 4 பாயிண்ட்லேயுமே நம்ம வந்து ஒரு எனர்ஜி எப்படி வந்து வீணாகாமல் தடுக்கிறது, எப்படி வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் 5வது பாயிண்டில் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. நம்ம இப்போ எனர்ஜியை சேகரிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து உபயோகப்படுத்தணும். அப்படி இல்லாமல் அதை வெறும் சேகரித்து வைக்கல எந்த பயனும் கிடையாது இல்லையா. அப்போது உங்கள் எனர்ஜியை சரியான தேவைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணி நீங்கள் எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணுறீங்க, ஆனால் அதை கொண்டு போய் வீணாக்குற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத செயலை செய்யும்போது திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு தப்பான இலக்கை நோக்கி தான் வாழ்க்கையை நகரதை பார்ப்பீங்க. அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சேகரிக்க எனர்ஜியை? உங்கள் லைஃப்பில் டெவலப்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து தன்னை சார்ந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்திக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணுற விஷயங்களை தடுத்து அதை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள், அது உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், இதில் செலவு பண்ணலாம். உங்களுடைய சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்குள்ள சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப உங்களுடைய வெற்றியை பார்ப்பீங்க. அதில் ஏற்படுற எனர்ஜியை திரும்ப உங்கள் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. திரும்ப அந்த சைக்கிள் ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களால் வந்து நிறைய மாற்றங்களை ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பார்க்க முடியும். இந்த ஈர்ப்பு விதியாக இருக்கட்டும், இல்லை எண்ணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியமானது. நல்ல எண்ணங்கள் உருவாக்குறத விட நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜியை ரிஸ்டோர் பண்ணி கரெக்டாக பாதுகாக்கிறது தான். நம்ம எனர்ஜியை செலவு பண்ணிட்டே இருக்கோம், நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எனர்ஜியை போட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கான எனர்ஜி கிடைக்காம ரொம்ப லேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைக்கிளில் கொண்டு வந்து உங்கள் எனர்ஜியை வச்சிடணும். அதாவது தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களோட தேவைகளுக்கு மட்டும் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த வெற்றியின் மூலமாக நீங்கள் உருவாக்குற எனர்ஜி திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆற்றலை பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. நன்றி.